லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ், செர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது போன் வந்து டீஜெனரேஷன் ஆகிறது. ஸோ எலும்பு தேய்மானம் அப்படிங்கும்போது வயசானவங்களுக்கு வரது காமன் தான். இப்போ வந்து ஒரு 60 வயசுக்கு மேலே வரது காமன். பட் இப்போ இருக்க சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா யங் ஏஜில் ஒரு 30 ப்ளஸ்லேயே வந்துட்டு இந்த மாதிரி கழுத்து எலும்பு தேய்மானம் இருக்குது அப்படின்னு சொல்லி வராங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்மளுடைய எலும்புகள் உறுதியாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு கால்சியம் மட்டும் இல்லை, வைட்டமின் டியும் ரொம்ப முக்கியமானது. இப்போ வைட்டமின் டி சத்து குறைவுனாலையும் கூட இந்த எலும்புகள் வந்து தேய்மானம் நடக்கும். அதே போல் அவங்களுடைய ஒர்க், சில பேர் சிட்டிங் போஸ்டர்லேயே உட்காந்துட்டு இப்போ சிஸ்டம் ஒர்க்லேயே இருக்கவங்களுக்குலாம் நெக் பெயின் வரும். ஸோ பேசிக்காகவே இது வாத சம்மந்தப்பட்ட நோய்கள் அப்படிங்கும்போது 6 மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது 4 மாதத்துக்கு ஒரு முறையோ நீங்கள் பேதி மாத்திரை எடுத்துக்கணும் கண்டிப்பாக. அதே போல் வாதம் ரிலேட்டட் இருக்கக்கூடிய உணவுகள், இந்த வாழைக்காய், உருளைக்கிழங்கு மற்றும் கிழங்கு வகைகள் எல்லாமே, கருணக்கிழங்கு தவிர மீதி எல்லா வகை கிழங்குலுமே வந்து வாதம் இருக்கக்கூடிய உணவு தான். இந்த மாதிரியான உணவுகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் உணவில் நீங்கள் போனை ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நல்லெண்ணெய் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து போனை ஸ்ட்ரென்தன் ஆக்கக்கூடிய சத்துக்களுமே இந்த நல்லெண்ணெயில் இருக்குது. அதே போல் உளுந்து மற்றும் பிரண்டை இது எல்லாமே போனை வந்து ஸ்ட்ரென்தன் ஆக்கக்கூடியது. உணவில் இந்த மாதிரியான சிறுதானியங்கள், உளுந்து, பிரண்டை இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. அதே போல் வாதகேசரி மாதிரியான தைலங்களை வந்து எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிக்கலாம். உளுந்து தைலமும் வந்து எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிக்கலாம். இன்டர்னல் மெடிசன் அப்படிங்கும்போது போன் ஸ்ட்ரென்த்தனுக்கு மட்டும் இல்லாமல் நர்வஸ் ஸ்ட்ரென்த்தனுக்கும் சேர்த்து கொடுக்கும்போது மட்டும்தான் இந்த செர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், இந்த மாதிரி லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸான பிரச்சனைகள் வந்து சரியாகும்.